நமக்கு திரும்பி ரெட்டிப்பாக தரக்கூடியவராய் இருக்கிறார். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர் 10% ஆசீர்வதிக்கிறார், 5% ஆசீர்வதிக்கிறார், 20% ஆசீர்வதிக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறார். உலகத்துல ஒரு 1000 ரூபாய முதலீடு பண்ணினா 5% கிடைக்கும், 10% கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ். இத பண்ணுனா இப்படி கிடைக்கும். 5 லட்சம் ரூபாய்க்கு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா 2 வருஷத்துல இவ்வளவு வரும். உங்களுக்கு குறைஞ்சது ஒரு மாசம் வந்து 3000 4000 கிடைக்கும் லாபம். இதுதான் சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது யாக்கோபு விதவிதித்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஹalleluya. 100 மடங்கு ரெட்டிப்பான நன்மைகளை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். ஹalleluya. ஆவி ஆத்மா சரீரத்தோடு முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நேரத்தையும் காலத்தையும் நாம் யோசித்து பார்க்காம தேவனுக்காக உண்மை உத்தமாய் நாம் கொடுக்க வாங்குறது இல்ல, கொடுக்கிறது பெரிய உள்ள இருந்து கொடுக்கிறது. நேரம் காலம் எண்ணங்கள் ஆசைகள். நம்ம ஒரு ஆசை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை இங்க போய் நம்ம இந்த பங்கன்ல கலந்துக்கலாம், சாயந்தரம் இங்க போலாம். தேவனுக்காக காலையில என்னுடைய நேரத்தை ஆலயத்துலதான் நான் வந்து கொடுப்பேன். நான் கண்டிப்பா என்னுடைய ஜெப நேரத்துல ஒரு நாள் ஒரு காரியமும் செய்யவேன். ஜெப வேலையை கண்டிப்பாக தேவனுக்கு கொடுப்பேன், தேவனோடு உறவாடுவேன். அப்படி எல்லா காரியத்திலே நம்ம உதாரணத்துவமா மனப்பூர்வமா எல்லாவற்றையும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்மளுடைய சவுண்ட், நம்ம சத்தம் போடாதவங்களா இருக்கணும். ஆனா ஆராதிக்கும் பொழுது முழு பலத்தோட முழு உள்ளத்தோட நம்ம ஆராதிக்கணும். நல்ல திராணி கரங்கள்ல கை தட்டி உற்சாகமா நம்ம வந்து கர்த்தரை வந்து பாடணும், துதிக்கணும். இருக்கும்போது தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து இந்த பூமியில அற்புதமும் அதிசயமாய் அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக, அநேகருடைய பாவத்திலையும் சாபத்திலே இருந்து தேவனுடைய கரத்தில் அவர்களை திருப்பக்கூடியவர்களாக, அநேகருடைய வியாதிகளை குணமாக்கக்கூடியவர்களாக, அநேகருடைய வறுமைகளை போக்கக்கூடியவர்களாக, அநேகரை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கக்கூடியவர்களாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்ற ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் கடைசியாக ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய கரத்தில் நம்மளை நாமே ஒப்புக் கொடுத்து நம்மளை நாமே நிதானித்து